ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து மீஷோல இருந்து ஒரு ஹால் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஆனா இருக்கிறதுலே இவ்வளோ நாள் நான் ஷேர் பண்ணதுலே இது வந்து ரொம்ப கிராண்டான ஹாலா இருக்க போகுது. ஸோ என்னென்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் லென்த் ஃப்ளேர்டு கவுனு, அது கூடயே வந்து பேண்ட் வித் துப்பட்டா, நிறைய சம்கி ஒர்க் பண்ண மாதிரி, நிறைய ஹேண்ட் ஒர்க்ஸ் இருக்கிற மாதிரியான குர்தா செட்ஸ். ஆனா இது எல்லாமே ரொம்ப கிராண்டா இருக்குங்க. நீங்க வெட்டிங் கெஸ்ட்டா கிராண்ட் அவுட்ஃபிட், பொங்கல், நியூ இயர், கிறிஸ்மஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி அவ்வளோ அழகான சம்கி வச்சு நம்ம பொட்டிக்ல எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி வாங்குவோம்ல. ஸோ அந்த ரேஞ்சில இருக்கிற ஒரு ஃப்ளேர்டு கவுன்ஸ் தான். ஆனா மீஷோலேருந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில பட் வொர்த் த மணியா இருக்கும். ஆக்சுவலி இதெல்லாம் நான் வாங்குனதுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணி இன்னைக்கு தான் ஸ்டாக் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். உடனே செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சப்போஸ் இது டக்குன்னு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகுற மாதிரியான ப்ராடக்ட் தான். ஏன்னா இது மத்த ஆப்லலாம் பார்க்கும்போது ரொம்ப பிரைஸ் அதிகமா இருக்கும். 2000 கீழ வாங்க முடியாது. பட் இங்க எல்லாம் அரவுண்ட் 1000 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். நான் வேர் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது சூப்பரான ஒரு காட்டன், பியூர் காட்டன். இது Amazonல யாஷ் கேலரியில இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியான பியூர் காட்டன் குர்தா. குர்தா மட்டும் தான் நல்லா ஃப்ளோர் லென்த் இல்ல சாரி காஃப் லென்த் இருக்கு. 3XL பண்றனால கொஞ்சம் லூஸா இருக்கு. பட் ஓகே. ஏன்னா ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் லைட்டா ஸ்ட்ரிங்க் ஆகும். லைட்டா என்ன நல்லாவே ஸ்ட்ரிங்க் ஆயிடுது. இப்போ ரீசென்ட் டேஸ்ல நீங்க மீஷோல ஷாப்பிங் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்க. என்னன்னா வந்துட்டு வாங்குறதோட வந்து வாஷ்க்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா இதுவும் சின்ன சைஸ் ஆயிரும். அதனால எனக்கு லூஸா இருக்கிறதுல பிரச்சனை இல்ல. பட் குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இது ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி ஓப்பன் வர மாதிரி ட்ரெஸ் நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கலெக்ஷனா பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இது எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள்னு சொல்ல முடியாது. மீஷோல ஓகே. மத்த இதில வந்து இதெல்லாம் கண்டிப்பா காஸ்ட்லியா இருக்கும். பட் வந்து நல்லா கிராண்ட்னால கண்டிப்பா வொர்த்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 பீஸ் செட்டுங்க. ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருங்களேன். குர்தா செட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சம்கி ஒர்க்லாம் இருக்கிறது, எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் இருக்கிறது இருக்குது. ஆனா என்னன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மாரி காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்கும். வாஷ்க்கு அப்புறம் நல்லா இருக்காது. இல்ல வாஷ்க்கு அப்புறம் ஸ்ட்ரிங்க் ஆயிரும். நல்லா இருக்கும். ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரிலாம் இல்ல. ஃப்ரண்ட்ல அழகான ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த மாரி இல்லன்னா, இதோட ஃபேப்ரிக் அந்த மாரி லைட்டான இந்த சில்க் ஒரு மிக்ஸ் ஃபேப்ரிக் குடுத்துருக்காங்க. நல்லா கம்ஃபர்டபுளா, ஃப்ளெக்சிபிளா இருக்கிற மாதிரியான ஃபேப்ரிக்கு. இங்க பாருங்களேன். லைனிங்கோட வருது. வித் லைனிங்கோட 3XL எடுத்திருக்கேன். லைட்டா லூஸா இருக்கு. ஆனா இது கண்டிப்பா ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் இந்த குர்தா வந்து ஸ்ட்ரிங்க் ஆகாது. பட் நான் வழக்கம் போல எடுத்துட்டேன். ஏன்னா நிறைய இது XXL பத்தல. ஸோ அதனால எடுத்திருக்கேன். ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஃபுல்லா அழகான ஒர்க் கொடுத்துருக்காங்க. சைடில் ஸ்லிட்டோட வருது. நல்ல குர்தாங்க. இது வந்து இந்த ஆனியன் தோல் கலர்ல வரதுனால ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த துப்பட்டா தான் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ கேட்சியா இருந்தது. கட் ஒர்க் பண்ண துப்பட்டா ஃபுல்லா த்ரெட் ஒர்க் சம்கி ஒர்க் பண்ணி அவ்வளோ கிராண்டா இருந்தது. அண்ட் இதோட லென்த் வித் பத்தி கேட்கவே அவ்வளோ நீள அகலமா இருந்தது. ஏதாவது இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்கர்ட்டு ப்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா இது ஹாஃப் சாரியாவே வேர் பண்ணலாம். அந்த லெவலுக்கு இருந்தது. அண்ட் சேம் ஃபேப்ரிக்ல வந்து பாட்டம் இயர் பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெச்சபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3XL எடுத்ததில் எது அட்வான்டேஜோ இல்லையோ, டாப் கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பேண்ட் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா கிழிஞ்சு போயிடும் சில இது. XXL வாங்கினதெல்லாம் நிறைய கிழிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா சைஸ் வாங்குறதுல கிழியாது. ஸோ எப்பயுமே டாப் ஆல்டர் பண்ணிக்கோங்க. பேண்ட் எக்ஸ்ட்ரா சைஸ் வாங்கிக்கிறது பெட்டர். சொன்னேன் இல்லையா, ஏன் வந்து இப்போ 3XL சூஸ் பண்ணுறேன் லூஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான். ஸோ இது வந்து XXL தான் பண்ணேன். சேம் ஃபேப்ரிக் தான் கிட்டத்தட்ட ஷைனிங்காக. ஆனால் அதோட இது கொஞ்சம் க்ரீப் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா. நல்ல ஷைனிங்காக இருக்கிற ஒரு சில்க் ஃபேப்ரிக் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டியூவல் டோன் டியூவல் ஷேடில் இருக்குது. இங்கே ஒரு லைட் கலர், இங்கே ஒரு டார்க் கலர் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி அழகாக ஒரே ஒரு சின்ன ஸ்டோன் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ்ட் காலர் நெக்கு. ஸ்லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி எல்போ ஸ்லீவ்ஸ் இருக்குது. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. செம்ம ஷைனிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹால் பார்த்துட்டு இருக்கவங்கள யாரெல்லாம் வந்து XL வரைக்கும், அதாவது S, M, L, XL இருக்கீங்களா, கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும். ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கு எல்லாம் இது சூப்பராக இருக்குது. ஏன்னா அதோட ஃபிட் அது மாதிரி இருக்குது. ஸோ அதனால அதை மீன் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு XXL தான் ரொம்ப டைட்டு. கஷ்டப்பட்டு போட்டிருந்தேன். 3XL இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் மேபி XXL பண்ணியிருப்பேன். அண்ட் அதுவும் இல்லாமல் இதோட ஃபிட் வந்து கரெக்டாக நம்ம தொப்பை ஏரியா வந்து கொஞ்சம் இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அது ரொம்ப ஆப்வியஸாக விசிபிளாக தெரியுது. ஸோ அதனால இது ஸ்லிம் ஃபிட் போட்டால் ஸ்லிம் ஃபிட் இருக்கவங்க போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் இதுக்கு பேண்ட் கொடுத்துருக்காங்க. சேம் ஃபேப்ரிக்கில் வித் லைனிங்கோட சேம் டூயல் டோனில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய செட்டு. ஆக்சுவலி எனக்கு இது நல்லா இல்லை. எனக்கு இது வந்து செட் ஆகலை. அண்ட் சைஸும் டைட்டாக இருக்குது. அண்ட் ஃபிட்டும் எனக்கு செட் ஆகலை. கர்வி அண்ட் சப்பியாக இருக்கவங்களுக்கு. பட் ஸ்லிம் சைஸில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டாப்பு பாட்டம் இந்த ப்ரைஸ்க்கு வந்து வேறு லெவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராண்டான ட்ரெஸ்ஸுங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது ஆக்சுவலி. ஸோ இது வந்து 1000 கிட்ட வந்துருச்சு. ஆனால் இதில் ஃபுல்லாக எவ்வளோ சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆனால் வழக்கம் போல் இதுலேயே எனக்கு ஒரு பிடிக்காத வேலை பண்ணியிருக்காங்க. என்னென்னா பேக் இந்த மாதிரி பேட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பேட் வந்து சைஸ் வந்து XXL. ஆனால் பேடு சைஸ் பார்த்திங்கன்னா சிரிப்பே வந்துடும். ஸோ இது எதுக்குன்னே தெரில. ஒரு மாதிரி லூஸ் மாதிரி இருக்குது. இது நல்லாவே இல்லை. ஸோ இந்த ஸ்டிச்சை கரெக்டாக பிரித்து லைட்டாக எடுத்தோம்னாலே இது வந்து வந்துடும். ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸோட ஃபிட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு நெக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் நல்லா டீப் யூ
ரொம்ப டீப் இல்ல. நல்லா பெர்ஃபெக்ட்டா கம்ஃபர்டபுளான ஒரு யூ நெக் குடுத்து நாட் குடுத்துருக்காங்க. ஸோ நாட் இருக்கிறதுனால தான் வந்து இந்த மாரி ஷோல்டர் இறங்கி வராம இருக்கு. அண்ட் ஸ்லீவ்ஸ் வந்து வித்தவுட் லைனிங்ல அவ்ளோ அழகான சீக்வென்ஸ் ஒர்க்குங்க. சீரியஸா இவ்ளோ ஹெவியான ஃப்ளேர்ல ஒரு சீக்வென்ஸ் ஒர்க் போட்டு நான் ட்ரெஸ் மீஷோல பார்த்ததே இல்ல. இது வந்து கண்டிப்பா நான் பார்த்துருக்கேன். இந்த கேட்டலாக்லாம் வேற பிளாட்ஃபார்ம்ல 3000, 2000 அந்த மாரிலாம் இருக்கும். ஆனா இது வந்து ஒரு 1000 கிட்டங்கிறது வேற லெவல். அண்ட் கீழ வந்து மெயினா செம்ம வெயிட்டா இருக்கு கவுனு. ஃபுல்லா இங்க பாருங்க. இந்த அவ்ளோ ஸ்டிஃப்பான கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால என்னமோ அவ்ளோ அழகா அந்த ஃப்ளேர் வந்து சூப்பரா நிக்கிது. கடவுளே! இது வந்து நான் ஷேர் பண்றப்ப ஸ்டாக் இருக்கணும். நீங்களும் இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஏன்னா அவ்ளோ நல்லா இருந்தது இது. உள்ள வந்து வித் லைனிங்கோட குடுத்துருக்காங்க. க்ரீப் லைனிங். உள்ள இவ்ளோ சீக்வென்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல. லைட்டா குத்தும் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குதானே தோணுது தானே. ஆக்சுவலி குத்தவே இல்ல. ஹானஸ்ட்டா சொல்றேன் குத்தவே கிடையாது. அண்ட் ரொம்ப படிமானமா அவ்ளோ ஃப்ளேரா சூப்பரா இருந்தது. ஏன்னா கீழ வந்து அந்த வெயிட் குடுத்துருக்காங்க கேன்வாஸ் அதனால. அண்ட் என்னோட ஹைட்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தரக்கூட்டல. அதோட கொஞ்சம் மேல தான் இருக்கு. ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்தது. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாலிஸ்டர் ஃபேப்ரிக்ல க்ரீப் ஃபேப்ரிக்ல பேண்ட் குடுத்துருக்காங்க. ஆனா ஹானஸ்ட்டா சொல்லணும்னா இந்த பேண்ட் வந்து நோ யூஸ். ஏன்னா இது வந்து டபுள் எக்ஸ்எல் தான் எடுத்திருந்தேன். எனக்கு டாப் ரொம்ப ஃபிட் வைஸ் சூப்பரா இருந்தது. ஆனா பேண்ட் வந்து டைட்டா தான் இருந்தது. ஸோ இதுக்காக இத ட்ரிபிள் எக்ஸ்எல் எடுத்தோம்னா இத ஆல்டர் பண்றது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால இந்த பேண்ட்ட விட்டுட்டு நீங்க ஏதாவது லெகின் பேர் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் இது கூட வந்து துப்பட்டா இருந்தது. அதுல வந்து இந்த மாரி உங்களுக்கு ஒரு சின்ன ரஃபில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லாருக்கு. துப்பட்டாவோட போட்டாலும் நல்லாயிருக்கும். துப்பட்டா இல்லைனாலும் நல்லாயிருக்கும். கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுவும் ரெட்டா வேற லெவல்ல இருக்கு. ஏதோ கஸ்டமைஸ் பண்ண ட்ரெஸ் ஃபீலிங் இருந்தது. இதுல இன்னொரு கலர் இருக்கு. ஆனா அது ரெட் இருக்க அழகு வேற எதுலயுமே இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரியான ஒரு ஃப்ளேர்டு கவுன் தான் இது. ஸோ இதோட நெக் பேட்டர்னே அவ்ளோ அழகா இருந்தது. இது வந்து ஜார்ஜெட் ஃபேப்ரிக். ஃபுல்லா அது மாதிரி சீக்வென்ஸ் ஒர்க் இல்ல. இந்த மாரி பானிக் மாரி குடுத்து அதுல ஒர்க் குடுத்துருக்காங்க. அப்புறம் இங்க ஃபுல்லா அந்த புட்டா டிசைன் வந்து டாப்ல மட்டும் குடுத்துருக்காங்க. கீழ ஃபுல்லா அவ்ளோ ஃப்ளேர். இங்க பாருங்களேன். எவ்ளோ ஃப்ளேர் இருக்குன்னு. புடிக்கவே முடியல. இன்னும் புடிச்சிட்டே இருக்கேன். இங்க பாருங்க. அவ்ளோ ஃப்ளேர் இருக்கு. உள்ள லைனிங்கோடயும் இருக்கு. ஸ்லீவ்ஸ் வந்து இந்த மாரி வித்தவுட் லைனிங்ல ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல இந்த மாரி பார்டர்ல அதே ஒர்க் பண்ணியிருக்க மாரி இருக்கு. நெக்கோட ஒர்க்கே வந்து பார்டர்ல பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்தது. ஆனா எனக்கு இதுல ரொம்ப புடிச்சது என்ன தெரியுமா? துப்பட்டா தான். ஸோ இதுலயே வந்து அழகா ஒரு ஃபிட் அண்ட் ஃப்ளே ட்ரெஸ் மாரி நல்ல ஃப்ளேர்டு கவுனு. ஃப்ளோர் லென்த் இருக்க மாரி இருந்தது. அண்ட் இதுவும் வந்து உள்ளலாம் குத்தாது. ஜார்ஜெட் தான். நல்லா ஃபாக்ஸ் ஜார்ஜெட் சாஃப்ட்டா சூப்பரா இருந்தது. ஃப்ரண்ட்ல நெக்கும் வந்து ரொம்ப ஏத்தியும் இல்லாம, ரொம்ப இறக்கியும் இல்லாம மீடியமா நல்லா இருந்தது. குடுத்துருக்காங்க. டீப் யூ குடுத்துட்டு நாட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி ஃபுல் ஸ்லீவ்லலாம் நாட் குடுத்தா தான் வந்து கொஞ்சம் ஃபிட்டா நமக்கு நிக்கிது. ஸோ அந்த மாரி நல்லாருக்கு. அண்ட் இந்த ஃப்ளேர் வந்து உள்ள லைனிங்கோட இருக்கிறதுனால அழகா சுத்தி விட்டா அவ்ளோ பெருசு வந்துச்சு. ஆனா இதுல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? இதுக்கும் பேண்ட் இருக்கு. ஆனா இந்த பேண்ட் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. அந்த ரெட்டோட கம்பேர் பண்ணும்போது. பட் ஸ்டில் என்னன்னா எப்படி இருந்தாலும் உட்கார்ந்து எந்திரிக்கும்போது இது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்ற ஃபீலிங்கே இல்ல. ஸோ நீங்க எடுக்கிற பிரைஸ்க்கு டாப் துப்பட்டா தான் வொர்த். ஸோ பேண்ட் வந்து நீங்க லெகின் எது வேணாலும் வேர் பண்ணிக்கலாம். ஆனா ஃபுல்லா கவர் பண்ணிரும். ஸோ ஏதாவது ஒரு பெய்ஜ் கலர் நீங்க லெகின் போட்டாலே போதும். அண்ட் நான் சொன்னேன்ல துப்பட்டா எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுங்க. அவ்ளோ சூப்பரான ஃபேப்ரிக்கா அவ்ளோ மெனக்கெட்டுருக்காங்க. இதில லேஸ் ஒர்க்ல அவ்ளோ சூப்பரான த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ஒர்க் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இது மெஷின் ஒர்க் தான். ஆனா குவாலிட்டி சொல்றேன். 4 சைடு இந்த மாரி டாசல் குடுத்து அவ்ளோ அழகா இருந்தது துப்பட்டா. ஸோ துப்பட்டாவ வந்து இந்த மாதிரி வச்சு போடும்போது அவ்ளோ சூப்பரா இருந்தது. ஸோ கண்டிப்பா இத ட்ரை பண்ணலாம். இதிலேயே 2 கலர் ஆப்ஷன் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆனா வந்து எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். ஸோ இந்த ஹால்லேயே இப்போ இத்தன காமிச்சிட்டேன். 5 மேல காமிச்சிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஸோ இதில எது ஃபர்ஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 கிட்ட போயிட்டீங்கன்னா, இந்த ரெட், கிரீன் 2மே நல்லாயிருக்கும். ஆனியன் கலர் குர்தா செட் ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டியூவல் டோன்ல வந்ததுல அது வேற லெவல்ல இருக்கும். ஆனா என்னன்னா ஸ்லிம் சைஸ்க்கு தான் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்றேன். பாய்.